வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே என்ற பழமொழியை போல 26 தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு காலம் இருக்கின்ற சூழலில் இப்போதே தொடங்கிவிட்டது நாம் தமிழர் கட்சி யாரோடு கூட்டணி. சித்தப்பு எடப்பாடி அவர்களோடு சிநேகம் கொள்வாரா திரு சீமான், தம்பி விஜயை நம்பி நிற்பாரா திரு சீமான் என்று ஆளுக்கு ஒரு செய்தியாக நாளுக்கு ஒரு செய்தியாக வந்த வண்ணம் இருக்கிறது. உண்மையில் 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் கூட்டணி நிலைப்பாடு என்ன? அரசியல் அதிகாரத்தை நோக்கிய அடுத்த கட்ட நகர்வாக 26 தேர்தலில் அண்ணன் சீமான் அவர்கள் எடுக்க போகும் நிலைப்பாடு என்ன? இதுதான் இந்த காணொலியின் நோக்கம். இது உங்கள் லைவ் தமிழ், நான் உங்கள் சுடலை. வணக்கம். திரு எடப்பாடி அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்தித்து விட்டு வந்த நாள் தொடங்கி இப்போது வரை தொடர்ச்சியாக பேசுபொருளாக இருக்கிறது 26 தேர்தலில் எந்த கட்சி யாரோடு கூட்டணி. அதிலும் குறிப்பாக தொடர்ச்சியாக தனித்து போட்டியிட்டு வருகின்ற நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் கூட்டணி வைக்குமா? அப்படி கூட்டணி என்று சொன்னால் அது அதிமுக கூட்டணியில் எடப்பாடி அவர்களோடா அல்லது தம்பி விஜய் அவர்களை அழைத்து அண்ணன் சீமான் அவர்கள் தனி கூட்டணி போடுவாரா என்ற மில்லியன் டாலர் கேள்விதான் இங்கு விவாதமாக மாறி இருக்கிறது. அதற்காக விடை சொல்லும் முயற்சி தான் இந்த காணொலி. முதல்ல ஒரு விஷயம், தொடர்ச்சியாக 2010 கட்சி தொடங்கிய காலம் தொட்டு 16 முதல் தேர்தலை சந்தித்த காலம் தொட்டு இப்போது வரை எவரோடும் கூட்டணி இல்லை, தனித்துத்தான் போட்டி என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்து வருகிறது. நீங்க தொடர்ச்சியாக கவனிச்சீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு தேர்தல் வர ஆரம்பிச்சிட்டாலே உடனே ஒரு யூகத்தை கிளப்பி விடுவார்கள். இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி இவர்களோடு கூட்டணி, இந்த தேர்தலில் கூட்டணி வைக்காவிட்டால் நாம் தமிழர் கட்சி அவ்வளவுதான் முடிந்து போனது என்றெல்லாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு தேர்தலிலுமே இந்த திராவிட கூட்டம் தொடர்ச்சியாக சில பொய் கருத்துக்களை பரப்பித்தான் வருகிறது. அதே போலத்தான் 26 தேர்தலிலும் கூட்டணிங்கிற அந்த பாதையில் நாம் தமிழர் கட்சியை எப்படியாவது தள்ளிவிட்டு விட வேண்டும் என்று ரொம்ப தீவிரமாக முயற்சி செய்யறாங்க. உங்களில் பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக ஒரு கட்சி ஆரம்பித்து தனது முதல் தேர்தலை சந்திக்க வந்தபோது ஆளாளுக்கு கூட்டணியில் பேசினார்கள். அப்போது கூட ஐயா கருணாநிதி அவர்கள் பழம் நழுவி பாலில் விழும் பாயாசத்தில் விழும் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் கடைசியில் ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தனித்து நின்றார். செய்தி என்னவென்று சொன்னால், அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை கேப்டன் விஜயகாந்தோடு நடந்து கொண்டிருந்த போது ஐயா கருணாநிதி அவர்கள் மூத்த அமைச்சர்களான துரைமுருகன், ஏவா வேலு, ஜெகத் ரட்சகன், டி.ஆர். பாலு போன்றவர்கள் எல்லாம் அழைத்து வைத்து, இல்லையா இந்த முறை நம்ம கேப்டன் விஜயகாந்த் நம்ம கூட கூட்டணிக்கு வந்துருவாரா அப்படின்னு கேட்டப்ப சுற்றி இருந்த அவர்கள் எல்லாம் இல்ல வர்றதுக்கான வாய்ப்பு குறைவாதான் தெரியுது அப்படின்னு சொன்ன போது கலைஞர் கருணாநிதி சொன்ன வார்த்தை என்னன்னா, எப்படியாவது விஜயகாந்தை நம் கூட்டணிக்கு கொண்டு வந்துருங்க, அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல எதிர்பக்கமாவது கூட்டணிக்கு தள்ளி விட்டுருங்க, தனியா மட்டும் நிக்க விட்டுறாதீங்கய்யா என்று ஐயா கருணாநிதி அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி உண்டு. ஏன் என்று சொன்னால், இந்த திராவிட கூட்டம் எப்போதுமே தனி பெரும்பான்மையாக ஒரு சித்தாந்தத்தை முன்வைத்து ஆளுமையாக கூட்டணி இல்லாமல் ஒரு கட்சி வளர்ந்து வருவதை திராவிட கூட்டம் ஒருபோதும் விரும்பாது. அந்த வகையில் தான் 16 தேர்தலுக்கு பின்பாக நாம் தமிழர் கட்சி சந்தித்த ஒவ்வொரு தேர்தலிலும் சீரான வாக்கு வேகத்தில் தனது உறுதியான நிலைப்பாட்டில் இன்று வரை கூட்டணி இல்லை, தனித்துத்தான் போட்டி என்ற நிலைப்பாட்டில் நாம் தமிழர் கட்சி இருந்து வருகிறது. 26 தேர்தலில் எப்படியாவது ஏதாவது ஒரு கூட்டணியின் பக்கம் தன் பக்கம் வராவிட்டாலும் பரவாயில்லை, எதிர்பக்கமாவது அண்ணன் சீமானை தள்ளிவிட்டு விட வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். உண்மையான நிலைப்பாடுதான் என்ன? அண்ணன் சீமான் அவர்கள் தெளிவாக அறிவித்து விட்டார், நாங்கள் யாரோடு கூட்டணி வைப்பது, யார் அதிமுகவோடு கூட்டணி வைத்துவிட்டு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் படுகொலையை பற்றி எப்படி பேசுவது, 8 வழிச்சாலையை பற்றி எப்படி பேசுவது, இந்த திருட்டு திமுகவோடு கூட்டணி வைத்துவிட்டு எங்கள் ஈழத்தில் நடந்த ஈழப்படுகொலையை பற்றி எப்படி பேசுவது, கச்சத்தீவை பற்றி எப்படி பேசுவது, மீனவர் படுகொலையை பற்றி எப்படி பேசுவது என்று தொடர்ச்சியாக பேசியிருக்கிறார் சீமான் அவர்கள். இன்று வரை இப்போது வரை தன் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார். நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் கூட்டணி இல்லை என்ற நிலைப்பாட்டில் மிக தெளிவாக இருக்கிறார். அதே போல இப்ப 26 தேர்தலில் இப்படியே தனிச்சே நின்றுகிட்டு இருந்தீங்கன்னா எப்படி வெல்ல முடியுமா? எத்தனை நாளைக்கு தான் நிக்கிறது? பலரும் கூட என்னிடத்துல சொல்லுவது உண்டு, இதுவரை இப்போ தனித்து நின்னீங்க சரிங்க சுடலை, ஆனால் உங்கள் நாம் தமிழர் கட்சி இப்போது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக, மூன்றாவது பெரிய கட்சியாக 8.2 விழுக்காடு வாக்குகளை பெற்று ஒரு தனி பெரும்பான்மையாக நிற்கிறது. உங்களுடைய பலத்தை நீங்கள் நிரூபித்து விட்டீர்கள். இனிமேலாவது ஏதாவது ஒரு கட்சியோடு கூட்டணி வைத்து உங்களுக்கென்று சட்டமன்றத்தில் உறுப்பினர் வைத்திருந்தால் தானே தொடர்ச்சியாக கட்சியை நடத்த முடியும் என்றெல்லாம் கூட பேசியது உண்டு. ஆனால் நாம் தமிழர் கட்சி தனித்து நின்றே தனக்கான அதிகாரத்தை கட்டாயம் அடையும் என்ற நம்பிக்கையில் தொடர்ச்சியாக களமாடி வருகிறது. பலரும் கேட்பது உண்டு, சமீபத்தில் நடந்து முடிந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில்
கட்டுத்தொகை கூட வாங்க முடியாத நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்தை இன்னும் ஓராண்டு காலத்தில் எட்டிவிட முடியுமா? அது சாத்தியம்தானா என்ற சந்தேகம் கூட வந்திருக்கலாம். உண்மையில் சாத்தியம்தான். ஒரே ஒரு வரலாறு தான். 49 கட்சி தொடங்கி 2017 வரை கிட்டத்தட்ட 68 ஆண்டு கால வரலாறு கொண்ட திராவிட முன்னேற்ற கழகம் 2017 ஆர்கே நகரில் நடந்த இடைத்தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்ட திரு டிடிவி தினகரன் அவர்களிடத்திலே கட்டுத்தொகை டெபாசிட்டை இழந்தது என்பது வரலாறு. அதே போல தொடர்ச்சியாக 3 முறை மத்திய மந்திரி சபையை அலங்கரித்த திராவிட முன்னேற்ற கழகம் 5 முறை ஆளுங்கட்சியாக 5 முறை எதிர்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் வெறும் 13 விழுக்காடு வாக்குகளை பெற்று 65,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் டிடிவியிடம் கட்டுத்தொகை இழந்த திமுக அடுத்து வந்த 21 தேர்தலில் பெரும்பான்மை பலத்தை பெற்று ஆட்சி அமைக்க முடியும் என்று சொன்னால் நம்மால் ஏன் முடியாது என்ற கேள்வியை ஒவ்வொரு நாம் தமிழர் கட்சிக்காரனும் தனக்குள் கேட்டுக்கொள்ள வேண்டியது அவசியம். இப்போது ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக கட்சி ஆரம்பித்த காலம் தொட்டு தான் சந்தித்த 3வது பொது தேர்தலில் தான் ஆட்சி அதிகாரத்தை பிடித்தது. அந்த வகையில் 16 தொடங்கி இதோ 21 தொட்டு 26 தனது 3வது பொது தேர்தலை சட்டமன்ற பொது தேர்தலை சந்திக்க இருக்கின்ற நாம் தமிழர் கட்சி கட்டாயம் அதிகாரத்தை பிடிக்கும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ச்சியாக களமாடினால் நிச்சயம் தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் வரும். நன்றி, வணக்கம்.